பங்கு வீட்லயா இருக்க? கடைக்கு போனோம், நான் வரேன். வாயா பங்கு. என்ன கடைக்கெல்லாம் போனோன்னு என்ன புதுசா? அது ஒண்ணும் இல்ல, ஊர்ல இருந்து விருந்தாளி வந்திருக்காங்க. அம்மா மட்டனு சிக்கனு எறா நண்டு நத்தை காடை கவுதாரி இதெல்லாத்தையும் வெரைட்டி வெரைட்டியா வாங்கி வர சொல்லிக்குது. பார்க்கலாம். என்னது போலாமா? முதல்ல வந்து உட்காரு வா. டைம் ஆகுது பங்கு, ஏற்கனவே கடை மூட போறானுங்க. சரி, இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா உனக்கு? தெரியும், சனிக்கிழமை. சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? ஓ, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கயா. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. என் ஊருக்கு போயிட்டு உன் வீட்டுக்கு போனா கறி சோறு கூட போடலன்னு என் மானத்தை வாங்கிடுவாங்க. அப்போ உனக்கு மானம் தான் முக்கியம். உன் சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? ஓ, உனக்கு நான் சனிக்கிழமை கறி எடுக்கிறது பிரச்சனையா இல்ல நான் கறி எடுக்கிறதே பிரச்சனையா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. நம்ம வீட்டுல பெரியவங்க சனிக்கிழமை நான்வெஜ் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது பல வருஷமா சொல்லப்பட்டும் வருது. ஏன்னா சனிக்கிழமையில தான் பூமியில நிலவோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால நம்ம டைஜஷன் சிஸ்டம், அதாவது செரிமான அமைப்பும் வீக்கா இருக்கும். இதனால டைஜஷன் ப்ராப்ளம் வரும், உடம்புலயும் பிரச்சனை வரும். ஏன்னா சரியா செரிமானம் ஆகலைன்னா வாமிட், நெஞ்செரிச்சல் வரும். ஒரு சில பேருக்கு லூஸ் மோஷனும் ஆகும். அதனால நம்ம வீக் ஆகும், தலைவலி, நெஞ்செரிச்சல். நிப்பாட்டியா போதுயா. நான் கடைக்கும் போல கறி எடுக்கவும் போல. என் மானம் போனாலும் பரவாயில்ல, என் சொந்தக்காரன் நல்லபடியா ஊர் போய் சார். யோ, இதையா கோச்சிக்கிங்க? இல்லையா, நல்ல இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்க. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்தது. தெரியாத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பங்கு, நீ வேற ரகம் பங்கு. ஒரு விஷயம் இரு, எங்க அம்மா ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ அம்மா, கறி எடுக்கலாம் போல, ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை. நீ வெஜ்ஜிலேயே வெரைட்டியா செஞ்சு அவங்களுக்கு விருந்து வச்சிரு. யோ பங்கு, நீயும் வேற ரகம் யா?